ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெற்ற மும்பை லக்னோ போட்டியில் மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா மீண்டும் ஒரு தோல்வியை தழுவினார். இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விரைவில் ஒரு கேப்டன் மாற்றம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. டாஸ் வென்ற ஹர்திக் முதலில் பவுலிங் தேர்வு செய்தார். ஆனால் லக்னோ அணி மும்பையின் பந்துவீச்சை சிதைத்து விட்டது. ஹர்திக் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியும் கூட 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 203 ரன்களை குவித்துவிட்டது. மார்க்ரம் இருவருமே அரை சதம் அடித்து லக்னோவை வெற்றி பாதைக்கு திருப்பி உள்ளனர். இந்த நிலையில் சேசிங் செய்த போது மும்பை அணியினர் செய்த ஒரு விஷயம் பூமராங் போல அவர்களுக்கு எதிராகவே திரும்பி உள்ளது. அந்த அணியின் இளம் வீரர் திலக் வர்மா 23 ரன்களில் இருந்தபோது அவரை ரிட்டையர்ட் அவுட் முறையில் வெளியேற்றிவிட்டார்கள். ஒரு வீரர் காயமடைந்தாலோ அல்லது பந்தை வீணடித்து விடுவோம் என்று அச்சமடைந்தாலோ இந்த முறையில் வெளியேறலாம். ஆனால் திலக் வர்மாவிற்கு பதிலாக அவர்கள் இறக்கிய நபரை பார்த்து சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட சொந்த அணியினரே அதிர்ச்சி அடைந்தனர். கடைசியில் அவர்கள் களமிறக்கியது மிச்சல் சாண்ட்னரை. அவர் உள்ளே வந்து 2 பந்துகளை சந்தித்து 2 ரன்களை மட்டுமே எடுத்தார். இதை பார்த்த ரசிகர்கள் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம், பேசாம விட்டிருந்தாலே மும்பை ஜெயிச்சிருக்கும் என்று விதவிதமாக கமெண்ட் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் அனுமான் விஹாரி கடந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக மும்பை சேசிங் செய்த போது ஹர்திக் பாண்டியா 17 பந்துகளில் வெறும் 11 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அப்போது அவர் ஏன் ரிட்டையர்ட் அவுட் ஆகி வெளியேறவில்லை என்று நெத்தியடியாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதேபோல மற்றொரு வீரர் ஹர்பஜன் சிங் சாண்ட்னருக்காக திலக் வர்மாவை ரிட்டையர்ட் அவுட் ஆக்கியது என்னை பொறுத்தவரை தவறு என்றும் விமர்சித்துள்ளார். திலக் வர்மாவை விட மிச்சல் சாண்ட்னர் சிறந்த பேட்ஸ்மேனா? பொல்லார்ட் போன்ற அதிரடி வீரர் ஒருவருக்கு இப்படி செய்திருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று தன்னுடைய பங்குக்கு ஹர்திக்கை வெளுத்து வாங்கியிருக்கிறார். எது எப்படியோ ஹர்திக்கின் நிலைமை தற்போது சேற்றிலும் சோற்றிலும் சேர்த்து அடி வாங்கியது போல ஆகிவிட்டது.